வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற 4 டொயாட்டா நிறுவன கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல கூடிய விரைவில் வரப்போகிற எலக்ட்ரிக் கார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அர்பன் க்ரூசர் இபெல்லா அப்படிங்கிற ஒரு காரை ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, அஃபிஷியலாக லான்ச் பண்ணலை. மே மாதத்தில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அடுத்து ஒரு சில வாரங்களில் ப்ரைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னா 16 20 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அப்படியே நம்ம விட்டாராவை பேஸ் பண்ணி தான் பேட்டரி பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் தான். யூனிக்காக வர மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்இடி ஹெட்லைட் கொடுக்குறாங்க. ஐப்ரோ ஸ்டைலில் டிஆர்எல் செட்டப் வருது. கிளாஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கலாக வர மாதிரி ஏர் இன்டேக் வருது. ஸ்கிட் பிளேட்டுமே மினிமலாக கொடுக்குறாங்க. 18 இன்ச்சில் ஏரோ ஆப்டிமைசர் அலாய் வீல் செட்டப் கொடுக்குறாங்க. சி பில்லரில் மவுண்ட் பண்ணியிருக்க மாதிரி ரியரில் டோர் ஹேண்டில்ஸ் வருது. டிசைன் வைஸ் சேஞ்சு. பட் பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா விட்டாராவில் கொடுத்த அதே பேட்டரி பேக் தான். 49 கிலோவாட் மற்றும் 61 கிலோவாட்டு ஃப்ரண்ட் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் கொடுக்குறாங்க. இப்போ இதில் 49 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 144 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 440 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். இதுவே 61 கிலோவாட் பேட்டரி பேக் ஆப்ஷன் போனோன்னா 174 பிரேக்காஸ் பவரையும் 543 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். இன்டீரியராக உள்ள போகிறப்ப 10.25 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 10.1 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், எலக்ட்ரிக் சன்ரூஃபு, பவர்டு டிரைவர் சீட்டு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா, லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஆம்பியன் லைட்டிங்கு, வென்டிலேட்டட் சீட்டு, ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம், இதெல்லாம் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா புதிய தலைமுறை ஃபார்ச்சுனர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் 2026 மிட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 36 55 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. டிசைன் வைஸ் சேஞ்சஸ் இருக்கும். புதுசாக டொயாட்டா அப்டேட் பண்ண ஐஎம்வி லேடர் ஃப்ரேம் பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை டிசைன் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா புதிய எல்இடி ஹெட்லைட் செட்டப் வருது. அது இன்னுமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பெரிய கிரில் செட்டப் வரப்போகுது. பம்பர் இன்னுமே அக்ரெசிவாக மாறப்போகுது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே நல்லா ஒரு வைடாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியர்லையுமே டெயில் லைட் புதுசு. நமக்கு லைட் பார் செட்டப்பில் கொடுக்கலாம். பின்னாடி வரக்கூடிய பம்பர் செட்டப்புமே நமக்கு புதுசாக தான் கொடுக்க போகிறாங்க. இன்டீரியராக உள்ளே போகிறப்ப 12.3 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துடும். அதே 12.3 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளேயும் கொடுத்துருவாங்க. அடாஸ் டெக்னாலஜி நமக்கு வந்துடும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா மாற்றலை. சேம் இன்ஜின் 2.7 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இப்போ இதில் டீசல் எடுத்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் ரெண்டுமே வரும். பெட்ரோல் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ இதே ஃபார்ச்சுனரை பேஸ் பண்ணி டொயோட்டாவில் ஹீலக்ஸில் புதிய தலைமுறை மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த மாடல் ஒரு சில இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டாங்க. இந்தியாவில் 2026 ஷோ பண்ணி 2026 எண்டு அப்படி இல்லைனா 27 விற்பனைக்கு கொண்டு வரலாம். 35 40 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. இந்த கார்லையுமே ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டிசைன் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதனால் ஒரு போல்டான கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. டொயோட்டா லெட்டரிங் ஃப்ரண்ட்டில் வருது. ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி ஹெட்லைட் செட்டப்பு, அதிலே இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி டிஆர்எல் செட்டப்பு, பம்பர் செட்டப்பும் புதுசாக கொடுக்குறாங்க. அது மாதிரி ஸ்கிட் பிளேட் வருது. சர்க்குலராக வர மாதிரி ஃபாக் லைட் கொடுக்குறாங்க. அதேமாதிரி கேபினுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்டீரியராக உள்ளே போகிறப்ப 12.3 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 12.3 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ஒயர்லெஸ் சார்ஜிங், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா டீசல் வெர்ஷனில் தான் வரும். 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின் 204 ஹார்ஸ் பவரையும் 500 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதே காரில் எலக்ட்ரிக் வேரியண்ட்டையுமே கொண்டு வரக்கூடிய பிளானில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐசி இன்ஜின் வந்துடும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிக் கொண்டு வரும் பட்சத்தில் 52.9 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுப்பாங்க. 196 ஹார்ஸ் பவரையும் 315 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக அர்பன் க்ரூசர் ஹைரைடர் காரில் 7 சீட்டர் மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய ஹைரைடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா 3வது ரோ மட்டும் நமக்கு ஆட் ஆகும். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராக ஹைரைடர் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி 5 சீட்டர் மாடலுக்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப 7 சீட்டர் கொண்டு வர போகிறாங்க. 7 சீட்டர் டாடா சஃபாரி, மகேந்திரா XEV 7XO,
ஹுண்டாயில் வரக்கூடிய அல்கசார் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக வரப்போகுது. நமக்கு வந்து லென்த்து தான் மாறுது, வீல் பேஸ் மாறுது, சீட்டிங் மாறுதே தவிர இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான். 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரும். 103 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஹைப்ரிட் செட்டப்போட கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப 116 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கார் வந்து 16 லட்சத்துலேருந்து 24 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரதா இருக்குது. ஃபெஸ்டிவல் டைமில் விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. நன்றி.